மயான காளி மந்திராலயத்திலிருந்து பால்முடி சித்தன். ஆன்மீக அன்பு உறவுகளே, இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான மூலிகை சிவனார் வேம்பு. இதனுடைய இலையே இவ்வளோ சைஸு தான் இருக்கும். இதனுடைய பூ இந்த மாதிரி இருக்கும். இந்த சிவனார் வேம்பனுடைய வேரை காப்பு கட்டி எடுத்து தாயத்தில் அடைத்து கொள்ளலாம். சிவ பஞ்சாட்சரங்களை, சிவனுடைய மந்திரங்களை நாம் சித்தி செய்யும் பொழுது இந்த சிவனார் வேம்பு பயன்படுகிறது. இந்த சிவனார் வேம்பு மூலயமாக ராஜ விஷயங்கள் செய்யலாம், தெய்வ ஆகர்ஷணம் செய்யலாம், சர்வ தெய்வ தேவாதைகளையும் ஆகர்ஷணம் செய்யலாம். அது மட்டுமல்லாக தனித்துவமான மாந்திரிக தாந்திரிக பரிகாரங்களுக்கு மூலாதாரமாக விளங்கக்கூடியது சிவனார் வேம்பு. இந்த சிவனார் வேம்பு நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சிவனார் வேம்பு. இது இலையெல்லாம் உழுந்துட்டுருக்கு. இது ஒரு வறண்ட பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதுதான் மூலிகை. நல்லா பார்த்துக்குங்க. சிவனாருடைய சிவனார் வேம்பு. இந்த மூலிகையை தொடும் பொழுதும் கூட, இதை மூலிகையை பறிக்கும் பொழுது கூட நேரங்காலம் பார்த்து நல்ல ஒரு சுப ஓலையிலே, சுப நேரங்களில், சுப ஓரையிலே இதை நீங்கள் தொட வேண்டும். இதர் தெய்வ பக்தியோடு நீங்கள் இந்த மூலிகையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்பேற்பட்ட மூலிகை தான் இந்த சிவனார் வேம்பு. இது உடல் ரீதியாகவும் பல மகத்துவம் உள்ளது. நோய் தீர்க்கும் மறுமருந்தாகவும் பயன்படுகிறது. மற்றும் வசிய விபூதி திருநீறு செய்யக்கூடியதற்கும் பயன்படுகிறது. தாயத்தில் அடைத்து நாம் இதை அணிந்து கொள்ளும் பொழுது தெய்வ ஆகர்ஷணம், தெய்வ வசியம், குலதெய்வ ஆகர்ஷணம் சித்தி செய்வதற்கு, உபாசனை செய்வதற்கெல்லாம் இந்த சிவனார் வேம்பு பயன்படுகிறது. இதனுடைய வில்வம், மகாவில்வம், துளசி, தர்ப்பை, அர்கம்பிள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் பொழுது அதிலே வசிய விபூதியாக பயன்படுத்தி நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தாயத்தில் அடைக்கும் பொழுது அதில் நீங்கள் சக்தி வாய்ந்த ஒரு திருநீராக இதை அடைத்து கொடுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை தான் இந்த சிவனார் வேம்பு. சிவனார் வேம்பை பற்றி இன்னும் அதீதமான உண்மைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. இன்னும் வருகிற பதிவிலேயும் அல்லது என்னுடைய சிஷ்யமார்கள் தனிப்பட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது சிவனார் வேம்பை பற்றி முழு விளக்கமும் நான் உங்களுக்கு அளிக்க இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்வதெல்லாம் சொன்னதை செய்யக்கூடிய நத்தை சூரியை பற்றி போட்டிருந்தேன். அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. அதனுடைய ஒரு 3 வகைகளிலே அதில் ஒரு வகையை நான் போட்டிருந்தேன். இன்னொரு வகை இப்பொழுது இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் இப்பொழுது பதிவிட இருக்கிறேன். ஆகவே ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் எந்திரம், மந்திரம், அது மட்டுமல்லாவது மூலிகை முறைகளையும் பயன்படுத்தி தெரிந்திருக்க வேண்டும். மூலிகை மகத்துவமானது, உயிரான ஒரு புண்ணிய ஆத்மாக்களாக கருதப்படுகிறது. இது பற்றிய சந்தேகங்கள் மேலும் இருப்பின் தார்மீகம் சேனல் மூலயமாக மயான காளி மந்திராலயத்தை எம்மை தொடர்பு கொள்ளவும். ஆன்மீக அன்பு உறவுகளுக்கு செய்வினை கோளாறுகள், பில்லி சுனம் ஏவல் இதை பற்றின பரிகாரங்களும், திருமண தோஷம், கல்வி, அரசியல், சினிமா, கலைத்துறைகள் மற்றும் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் பரிகாரங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கும் எம்மை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அதற்கான முறையிலே, சிறந்த முறையிலே உங்களுடைய குலதெய்வத்தை அழைத்து வாக்கு சித்தி கேட்டு உங்களுடைய கர்மாவை அளந்து பார்த்து கர்மாவை கணித்து அதற்கு தகுந்தாற்போர் உங்களுக்கு பலனளிக்கப்படும். எம்மிடம் சகல விதமான மைகளும் உண்டு. அது அஷ்டகர்மத்துக்குள்ள அத்தனை மைகளும் உண்டு. மாரணமை, ஸ்தம்பரமை, பேதனமை, வித்வேஷனமை, வசியமை, மோகனமை, ஆகர்ஷணமை, இப்படி அனைத்திற்கும் மைமுறைகள் மையும் உண்டு. எந்திரங்களும் உண்டு. தாயத்து முறைகளும் உண்டு. வசிய மருந்து, கருமுறையான வசிய மருந்து, மூலிகை முறையான வசிய மருந்து, இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. அதை வாங்கி பயனிடுமாறு அனைத்து சிஷ்யமார்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
வாழ்க வளமுடன். சிவாய நம்ம தர்மத்தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல ஒரு கருத்துக்களை பதிவிடுங்கள்.